ஒரு எல்லை பார்டர், நம்ம தமிழ்நாடு ஆந்திரா பார்டர் மாதிரி வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி பார்டரில் வந்து காவலர்கள் அங்கங்கே ரோந்து பணியில் இருக்காங்க. அப்போ ஒரு பையன் வந்து சைக்கிள் எடுத்துகிட்டு அந்த பார்டரை கடந்து போகிறான். அந்த சைக்கிளில் கேரியரில் பின்னாடி ஒரு பெரிய மூட்டை இருக்குது. இந்த காவலர் டவுட் பண்ணி இந்த மூட்டையில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அவன் கொட்டி காட்டுறான், வெறும் மண்ணாக இருக்குது. டெய்லி இதே மாதிரி அவன் ஒரு சைக்கிளில் ஒரு மூட்டையோடு போகிறான். ஒவ்வொரு நாளையும் அவன் மேலே இவருக்கு ஒரு டவுட் வந்துகிட்டே இருக்குது. ஒவ்வொரு முறையும் அவர் செக் பண்ணுறாரு, அந்த மூட்டையை கொட்டி காட்டுறான், மண்ணாகவே இருக்குது. ஒரு நாள் வந்து அவனை மறித்து நிப்பாட்டிட்டார் அந்த காவலர். அப்போ அந்த பையன்கிட்ட கேட்குறாரு, நீ உண்மையை சொல்லு, ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு போகிற, இங்கேருந்து ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு போகிற, ஆனால் நீ என்ன எடுத்துகிட்டு போகிறன்றது மட்டும் எனக்கு தெரியவே மாட்டேங்குது. எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்தா எதுவுமே இல்லை, இந்த மூட்டையிலே வெறும் மண்ணு தான் இருக்குது, நீ என்ன எடுத்துகிட்டு போகிற அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. என்ன திருடிட்டு போகிற அப்படின்னு. அப்போது அந்த சொல்லியிருக்கான், சரி நான் சொன்னால் நீங்கள் என்னை எதுவும் பண்ணக்கூடாது, எந்த ஆக்ஷன் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கமிட்மெண்ட் கேட்டிருக்கான். இவரும் ஓகே அப்படின்ட்டுருக்காரு. அப்போ தான் அவன் சொல்லியிருக்கான், நான் டெய்லி ஒன்று எடுத்துகிட்டு தான் போகிறேன், நீங்கள் கணிச்சது கரெக்டு தான், ஆனால் டெய்லி இந்த மூட்டையில் நான் எதுவும் எடுத்துகிட்டு போகல, டெய்லி ஒரு சைக்கிளை தான் நான் திருடிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னானா. ஸோ என்னென்னா, நம்மளுமே வந்து நிறைய பேரை பார்ப்போம், ரொம்ப சாதாரணமாக எதுவுமே செய்யாத மாதிரியே இருப்பாங்க, ஆனால் ரொம்ப பெரிய பெரிய விஷயங்களை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அதனால் வந்து யாரையுமே ரொம்ப எளிமையாக நம்ம எடை போட்டுறக்கூடாது. பெரியோரை இகழ்தல் இளமே, சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமே அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதனால் வந்து யார்கிட்ட என்ன விஷயம் இருக்கும், எந்த புத்துக்குள்ளே எந்த பாம்பு இருக்கணும் யாருக்குமே தெரியாது.